அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் யாராவது மிதுன ராசியா? ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி இந்த பதிவை பாருங்கள். அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட யோகம் அடிப்பது 200% உறுதி என்ற வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா ஜென்ம குருவால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் லாபாதிபதி செவ்வாயோடு இணை சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் புதனை குருவும் பார்க்கிறார். எனவே நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் கூட பிறரை நம்பி எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ள வேண்டாம். அதே போல் யாரையும் நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் அகலக்க வைக்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. எனவே எடுத்த முயற்சிகள்ல அதிக கவனத்தோடு நீங்கள் செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் இல்லம் தேடி நல்ல தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர இருக்கு. இதுவே உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கும் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிச்சயம் காப்பாற்றுவீங்க. இருப்பினும் ஜென்மத்தில் குரு வக்ரம் பெற்று இருப்பதால் மனக்குழப்பங்களும் பிள்ளைகளால் கவலைகளும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைகிறதுங்க. பழைய கடன்களை அடைக்க புதிய யுக்திகளை கையாளுவீங்க. உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமானால் கொஞ்சம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்ல வேண்டுங்க. அவர்களுக்கு ஏன் நான் அனுசரித்து செல்ல வேண்டும் என்ற நிலை இருந்தால் நிச்சயம் பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ஆரம்பத்தில் இருந்தே குடும்பத்தினருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. தொழில் மாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்குங்க. அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் துணிந்து முயற்சிக்கலாம். ஆனால் மற்றவர்களை நம்பி முயற்சிக்க வேண்டாம் என்பதையே கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உங்களுடைய ராசி விரயத்திற்கு ஏற்ற வருமானம் வந்து கொண்டே இருக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வீடு மாற்றம், நாடு மாற்றம் மனதில் எதிரொலிக்கும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் உங்களுடைய மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை இப்போ தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. சொத்துக்களை பாகு பிரிவினை செய்து கொள்ள எடுத்த முயற்சி கை கூடுங்க. குறிப்பா பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக தான் இந்த நேரம் அமைகிறது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். கேட்ட சலுகைகள் கொடுப்பார்கள். இருந்தாலும் சக ஊழியர்களிடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த சலுகைகளை பற்றி தெரிவிக்கவோ அல்லது உரையாடவோ வேண்டாங்க. ஏனென்றால் உங்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக உங்களுடைய பெயருக்கு தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் இத்தருணங்கள் போதுமானதாக அமைகிறதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஓரளவு தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிப்பின் காரணமாக அதை விலகி சுய தொழில் செய்யும் சிந்தனை அதிகரிக்க இருக்கு. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுங்க. வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. இருந்தாலும் அதை
உபயோகப்படுத்திக் கொள்வது அரிதுங்க. இளைய சகோதரத்தோடு ஏற்பட இருக்குதுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்கள் வீழ்பலிக்கு ஆளாக நேரிடும். அதனால் அதிக கவனத்தோடு இருங்க. யாரிடம் பழகுவதாக இருந்தால் கவனம் மிக மிக அவசியம். குறிப்பா எதிர்பாலனத்தவருடன் பழகும் போது அதிக கவனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இது போன்ற நேரங்களில் அங்காரக பிரீத்தி செய்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் நீச்சம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல பலன்கள் ஏராளமாக நடைபெற இருக்குதுங்க. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது. விருப்ப ஓய்வில் வெளியே வந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியை மேற்கொள்ளலாமா என்ற சிந்தனையில் இருக்கும் மிதுன ராசினியர்களுக்கு உங்களுடைய ஆர்வம் மிக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க. நண்பர்கள் மூலம் நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் கூட இப்போது நடைபெற இருக்கு. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்தவரை குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதனால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும் வாய்ப்பு உண்டு. இவ்வளவு நாட்களாக திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுன ராசினியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் பண விரயங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ இருக்கு. வெளியூரிலிருந்து வரும் தகவல்கள் ஆதாயத்தை தருவதாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிரடியான செயல்பாடுகள் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க. தொழில் மாற்றங்களை செய்ய நினைப்பவர்களுக்கு அவை நிச்சயம் கைகூடும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போது சனி மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதாவது மீன ராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள். அது அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் குரு வீட்டில் பகை கிரகங்களின் சேர்க்கை ஏற்படுவதால் பெரிய அளவில் பாதிப்புகள் என்பது ஏற்படாது. எந்த ஒரு பிரச்சனைக்கும் முக்கியமானவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து வழிகாட்டுவாங்க. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை மூலதனமாக வைத்து செயல்பட வேண்டிய ஒரு நேரமாக தான் இக்காலகட்டம் அமைகிறதுங்க. எதிரிகளுடைய பலம் மேலோங்கும். லாபம் சிறப்பாக வந்தாலும் உங்களுடைய கைக்கு கிடைப்பது ஓரளவாகவே இருக்குங்க. இருந்தாலும் விரைய செலவு என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல மிதுன ராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு திணறடிக்கும். கலைஞர்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவைங்க. மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நேரமாக தான் இத்தருணம் அமைகிறதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு குடும்ப சுமை கூடுங்க. விரயங்கள் அதிகரிக்கும். அதனால் அந்த அளவிற்கு பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இத்தருணங்கள் மிதுன ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது குரு வழிபாடு உங்களுக்கு குதூகலம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது.